இன்றைக்கி வந்து ஒரு கேழ்வரகு லட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டுப்பா பசங்களுக்கு. அதுக்கு பாருங்கள், இந்த கப்பால் ஒரு கப்பு பாதாம் எடுத்து வெறும் இழுப்பச்சட்டியில் வறுத்துட்ருக்கேன். இதுக்கு நெய் எதுவுமே விட வேணாம். ஏன்னா இது நம்ம பொடியாக்கும் பொழுது நெய் விட்டோம்னா ஒட்டிக்கும் மிக்சி ஜார்லேயே. இதை முதல்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம அந்த டிமார்ட் வீடியோவில் போட்டோமே, பாதாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னாங்களா, அதுதான் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. பாதாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா டிமார்ட்டில். நீங்களாம் தாராளமாக வாங்கலாம். இது படப்படன்னு பொரியும்பா. இந்த வேர்க்கடலை அரிசி எல்லாம் பொரியிற மாதிரி இது பாருங்கள், அது வெடிச்சிருக்கு பாருங்கள். கேட்குதுங்களா சவுண்டு? அந்த மாதிரி பொரிஞ்சதுனா தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் வறுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக வறுத்துடுங்க. அப்போ நல்ல படப்படன்னு அது ஒரு பாதாமும் பொரிஞ்சு நல்லா வருந்து. இந்த பாருங்கள், இதுக்கு ஒரு 100 நெய் விட்டுருக்கேன் நான். இந்த கேழ்வரகு மாவு என்னென்னம்மா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கேழ்வரகை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி இருத்து நல்லா துணி போட்டு மூட்டை கட்டி வச்சுட்டேன். மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு கேழ்வரகு இல்லாமல் அப்படியே நல்லா முளைச்சிருச்சுப்பா. அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி முளை கட்டி கொடுத்திங்கன்னா ரொம்ப சத்து. அதனால் இப்போ இந்த நெய்யில் போட்டு இந்த கேழ்வரகு மாவு வறுத்துக்கலாம். நம்ம இன்னும் ஒரு கப் போடுறேன். இதை நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், நல்லா சிம்லேயே போட்டு நெய்யிலே வறுத்துட்ருக்குறேன். நல்லா கம்மன்னு வீடே வாசனையாக இருக்குது. இதுக்கு ஏலக்காய் பவுடர் இல்லை இன்றைக்கி, அதனால் நான் போடலை. இந்த சுக்கு பவுடர் பாருங்கள், இது நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோடய சேனல்லே போட்டிருப்பேன். சுக்கு வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி தெளித்து அந்த நாரெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன், டீயில் போட்டுக்கலான்ட்டு. இந்த பவுடர் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா நான். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது எப்போ வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சுக்கு பவுடர் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதுலாம் கலப்படம் இருக்குன்றதுனால நானே ரெடி பண்ணுறது, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு பவுடர் போட்டுட்டேன். போட்டு எல்லாம் கலந்துட்டு இது வந்து பிடிக்க வரலன்னு தேனை விடுறேன் நான். நாட்டு சக்கரை ஒரு கப்பு தான் போட்டேன். தேன் கொஞ்சம் விட்டு பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகாக அருமையாக வருதுப்பா அந்த லட்டு. நீங்களும் இது மாதிரி செய்து கொடுங்க. முளைக்கட்டி கேழ்வரகு முளைக்கட்டி அது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய சத்து உண்டாகும். இந்த பாருங்கள், அந்த லட்டு ரொம்ப அழகாக பிடிச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குப்பா. இது ஒன்றுமே கெட்டே போகாது, தண்ணியே இல்லை இல்லைங்களா, அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.